பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 2 மே 2025 நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஹெட்டிங்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நியூஸ் பேப்பரில் வந்துட்டு ஒரு முக்கியமான நியூஸு, அதாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 246 கீழ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவது குறித்து மத்திய அரசின் அதிகாரத்தின் கீழ் பட்டியலிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று விஸ்வலில் வந்து 246 இருந்துச்சு. நான் சொல்லும்போது 256 சொல்லிட்டேன், சரிங்களா? அதனால் அதை மாற்றிக்கங்க. ஆர்டிகிள் 246 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒன்றிய அரசும் சரி மாநில அரசும் சரி தங்களுக்குள்ளான பட்டியலில் சட்டம் இயற்றிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஆர்டிகிள் 246 படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது ஒன்றிய அரசு பட்டியலில் வர்றதுனால அவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 246 நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? சரி, ரைட்டுங்க. இன்றைக்கி 2ஆம் தேதி நியூஸ் பேப்பருக்குரிய ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னா, இந்தியா எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் அமெரிக்கா ஆதரவு தரும் அப்படின்னு சொல்லிட்டு பீட் ஹெக்ஸத் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. யார் இவர் அப்படின்னா அமெரிக்காவோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, சரியா? சரி, ரைட், ஓகேங்க. இன்றைக்கி உத்தரப்பிரதேச மாநிலம் அந்த பார்டரில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய விமானப்படை வந்துட்டு அதாவது விமானங்களை ரோடில் தரையிறக்கி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, சரியா? சரி, ரைட், ஓகேங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். தேசிய கூடைப்பந்து போட்டி எங்கே நடைபெற போகுது அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் ஆகஸ்ட் மாதம் துவங்குது, சரியா? இது ரொம்ப முக்கியமானது. அப்போ தேசிய கூடைப்பந்து போட்டி இந்த வருடம் 2025 எங்கே நடக்க போகுது அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் ஆகஸ்ட் மாதம் நடக்க போகுது. இதில் வந்து மதுரையைச் சேர்ந்த மாணவி ஒருத்தங்க தன்யாஸ்ரீ அப்படின்றவங்க கேந்திர வித்யாலயா பள்ளி மாணவி செலக்ட் ஆகியிருக்காங்க, சரியா? இது ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, ரைட், ஓகேங்க. அடுத்து பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமானது. நம்ம பார்த்தல பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாளை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொண்டாட போகிறாங்க ஒரு வாரத்துக்கு, சரியா? ஏப்ரல் 29 முதல் மே 5 வரை தமிழ் வளர்ச்சி வாரமாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர் அறிவிச்சிருந்தார். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வெல்லும் அப்படின்ற தலைப்பின் கீழே போட்டிகள் வந்து நடத்தப்பட உள்ளதுங்க. இது ரொம்ப முக்கியமானது, சரியா? பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த தினத்தையொட்டி அந்த தமிழ் வார விழாவில் எந்த தலைப்பின் கீழே இப்போ போட்டிகள் நடத்த போகுது அப்படின்னா தமிழ் வெல்லும் அப்படின்ற தலைப்புக்கு கீழே வந்து நிறையா போட்டிகள் வந்து நடத்த போகிறாங்க, சரிங்களா? இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறவங்க அதாவது TNDI தமிழ் வெல்லும் @gmail.com அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் பேச்சு போட்டியாக இருந்தாலும் சரி, ஓவிய போட்டியாக இருந்தாலும் சரி, கட்டுரை போட்டியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எழுதி அனுப்பலாம் இந்த வெப்சைட்டில், சரிங்களா? TNDI தமிழ் வெல்லும் @gmail.com அப்படின்ற வெப்சைட்டில், சரியா? இன்னொன்று முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா, இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை, ஆனால் வந்துட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு நிறையா பேர்த்துக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா, பார்ட் டைமாக ஜொமேட்டோ ஸ்விக்கியோ வந்து ஓட்டுவாங்க, சரியா? அவங்களுக்கு இந்தியில் தமிழக சுகாதாரத்துறை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க. அப்படி உணவு டெலிவரி செய்யக்கூடியவங்களுக்கு, வெயிலில் அதிகமாக வேலை செய்யக்கூடியவங்க ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 லிட்டர் தண்ணீராச்சு குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நிழலில் நின்றுட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம மாணவர்கள் கண்டிப்பாக நிறையா பேர் பார்ட் டைமாக நிறையா ஜாப் பார்த்துட்ருப்பீங்க. மெயினாக ஸ்விக்கி ஜொமேட்டோ நிறையா பேர் ஓட்டிகிட்ருப்பாங்க. கொஞ்சம் தண்ணி வந்து நல்லா எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 5 லிட்டர் தண்ணி குறைஞ்சபட்சம் குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? சரி, ரைட், ஓகேங்க. அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அதாவது இந்த மே தின விழாவில் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேசியிருக்காரு. இதில் சிங்காரவேலரை பற்றி குறிப்பிட்டிருக்காரு, சரி? 1923 மே 1 தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உழைப்பாளர் தினம் கொண்டாடப்பட்டுச்சு. இதில் மெயினான நியூஸ் என்ன அப்படின்னா, நிறையா நேரம் வந்து வேலை வாங்கியிருக்காங்கங்க. சிங்காரவேலர் வந்து 8 மணி நேரம் ஒர்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடியிருப்பார். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீதி கட்சியோட தலைவர் TM நாயர் இருக்கார் பார்த்திங்களா, அவர் வந்து 12 மணி நேரம் வந்து உழைப்பாளர்களோட நேரத்தை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி சிங்காரவேலருக்கு முன்னாடியே போராடி இருக்காரு, சரியா? அதை சொல்லியிருக்காங்க. ஸோ TM நாயர், பிட்டி தியாகராயர், நடேசனார் இவங்க 3 பேர் முக்கியமானவங்க நீதி கட்சியை சார்ந்தவங்கள. அதில் TM நாயர் வந்து இதுக்கு முன்னாடியே 12 மணி நேரமாக உழைப்பாளர்களோட வேலை நேரத்தை குறைக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எப்போ இருந்து மே தினத்துக்கு வந்து ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1967 வந்து அறிஞர் அண்ணா வருவார் பார்த்தீங்களா, அதாவது அறிஞர் அண்ணா வந்து முதலமைச்சராக பதவியேற்பார். அப்போ இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே 1ஆம் தேதி
ஊதியத்துடன் கூடிய விடுமுறை வந்து அளிக்கப்பட்டுட்டு வருது. அப்போ இது கேட்பாங்க எப்போ இருந்து அப்படின்னு சொல்லிட்டு 1967 இருந்து. சரியா? சரி, ரைட்டுங்க. அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வேவ்ஸ் சம்மிட், வேவ்ஸ் மாநாடு வந்து நடைபெறுது. வேவ்ஸ் அப்படின்னா என்னங்க, அதாவது வேர்ல்டு ஆடியோ விஷுவல் அண்டு என்டர்டெயின்மெண்ட் சம்மிட், அதாவது உலக ஒளி பொழுதுபோக்கு மாநாடு எங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்னா மும்பையில் நடைபெற்றிருக்கு. நம்ம ஒரு 4 நாளுக்கு முன்னாடியே நியூஸ் பேப்பரில் பார்த்தோம். இன்றைக்கி வந்து அந்த மாநாடு நடைபெற்றதை வந்து நியூஸில் கொடுத்துருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேவ்ஸ் அப்படின்னா வேர்ல்டு ஆடியோ விஷுவல் அண்டு என்டர்டெயின்மெண்ட் சம்மிட், உலக ஒளி பொழுதுபோக்கு மாநாடு. சரியா? சரி, இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பிரதமர் மோடி, இந்தியாவில் படைப்போம் உலகுக்காக படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விடுத்திருக்காரு. இது மேபி கேட்கலாம், வேவ்ஸ் சம்மிட்டில் என்னவா சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் படைப்போம் உலகுக்காக படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேறு இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இந்தியாவின் முழு நீள திரைப்படமான ராஜா ஹரிச்சந்திரா எந்த ஆண்டு ரிலீஸ் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா 1913 மே 3 வந்து வெளியாயிருக்குங்க. சரியா? இது ரொம்ப முக்கியமானது. இந்தியாவோட முதல் திரைப்படம், சரிங்களா, முழுநீள திரைப்படமான ராஜா ஹரிச்சந்திரா 1913 மே 3 வெளியாயிருக்கு. இது முக்கியமான இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஊடக பொழுதுபோக்கு துறையோட மதிப்பு இந்தியாவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா $2800 கோடி இருக்குது. இது வந்து கூடிய விரைவில் $10,000 அடுத்த 10 ஆண்டுகளில் $10,000 உயரும் அப்படின்னு சொல்லிட்டு முகேஷ் அம்பானி சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது, இப்போது கரண்ட்டாக இந்தியாவோட ஊடக பொழுதுபோக்கு துறை மதிப்பு எவ்வளோ அப்படின்னா $2800 கோடி. சரியா? சரி, ரைட். அடுத்தது பாருங்கள். இந்த இது திரும்ப வந்திருக்குங்க. அதாவது என்ன அப்படின்னா சுதிர்மன் கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னா பேட்மிண்டன். சரியா? சீனாவில் நடைபெற்றுருக்கு. இந்தியா வந்து வெளியே போயிட்டாங்க. இருந்தாலும் தனிஷா ஸ்ருதி இந்த ஜோடி வந்து ஒரு ஆறுதல் கொடுத்துருக்காங்க, வெற்றி அடைஞ்சு. சரியா? ஆனால் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா சுதிர்மன் கோப்பை பேட்மிண்டன். சரியா? பேட்மிண்டன் விளையாட்டுடன் தொடர்புடையது. அடுத்து ரொம்ப முக்கியமானதுங்க என்ன அப்படின்னா 2 பேர்த்துக்கு கேல் ரத்னா விருது கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னா பேட்மிண்டன் வீரர்கள் சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி அவருக்கும் சிராக் ஷெட்டி, இவங்க 2 பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே விளையாட்டுத்துறையில் உயரிய விருதான மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது வழங்கியிருக்காங்க. யார் அப்படின்னா விளையாட்டுத்துறை அமைச்சர் மான்சுக் மாண்டவியா இவர் வந்து வழங்கியிருக்காரு. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்து எஸ்எஸ்சிலேயோ இல்லை ரயில்வேலையோ கேட்கலாம், உறுதியாக வாய்ப்பு இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா அந்த நம்ம ஒன்றிய அரசு சார்ந்த தேர்வில் தான் வந்துட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறையா கேட்கப்படும், எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாத்விக் சாய் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இவங்க 2 பேரும் பேட்மிண்டன் விளையாட்டுடன் தொடர்புடையவங்க. சரியா? அதே மாதிரி இன்னொரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா தாஜ்மஹாலை சுற்றி 5 கிலோமீட்டர் வரை மரம் வெட்டுறதுக்கு தடை வந்து விதிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மரங்கள் வந்துட்டு 50 மரங்களுக்கும் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அனுமதி வாங்கி தான் மரங்களை வந்து வெட்டணும். அதே மாதிரி 50 மரங்கள் குறைவாக இருந்துச்சுன்னா மரங்களை வந்து நிறையா நடணும் அப்படின்னு சொல்லிட்டு வனத்துறைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ தாஜ்மஹாலை சுற்றி 5 கிலோமீட்டர் வரை மரம் வெட்டுறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. சரியா? சரிங்க, இன்றைக்கி முக்கியமான நியூஸ்ஃபுல்லாக பார்த்துட்டோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவ்வளோதான். சரியா? சரி, ரைட்டுங்க. அதே மாதிரி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் ஃபாரஸ்ட்டு கன்சர்வேட்டிவ் எங்கே அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மத்திய பிரதேசில். சரியா? மத்திய பிரதேஷ் மாநிலம் வந்து இப்போ வந்து ஃபாரஸ்ட்டை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக நிறையா வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த எக்ஸ்டென்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் BR அம்பேத்கரின் பேரில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு பயோடைவர்சிட்டி வந்து உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? மத்திய பிரதேச மாநிலம், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி.